நடவுமா நடந்தால் சந்தோஷம் என்று நான் சொல்கிறேன். அதுதான் உள்ளாவிற்காக அவருடைய விருப்பமும் தான் என்னுடைய விருப்பமும். உலகம் அறிவு பெற வேண்டும் என்பதுதான் நம் எல்லோருடைய விருப்பமும் ஆகும். கவிஞர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ம். அடுத்தது தக்கோலம் ஐயா அவர்கள். நீங்களே சொல்லிவிட்டீர்கள். அம்மா அவர்கள் சொன்னார்கள், அழகான கவிதை, விளக்கம் தர தேவையில்லாத கவிதை என்று சொன்னார்கள். சந்த கவி மிக இனிமையாக இருந்தது ஐயா. ஆமாம். தீபாவளி, பட்டாசு, அந்த வெடிக்கும் தன்மை, இனிப்பு கிடைக்கும் தன்மை, அத வாங்குனா முகத்துல கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, அந்த ஆமாம். பொங்கும் பாங்கு, உழைக்க வேண்டிய மக்களுடைய தன்மை, அப்புறம் நிறைய விஷயங்கள் அப்படி சொல்லிட்டே வந்தாங்க. இந்த முகத்தில் மகிழ்ச்சிங்கிறது யாருக்கு தெரியுங்களா? நான் எதேச்சியாக்க நேத்து இந்த என்னன்னு சொல்றது, கைபேசியில இந்த யூடியூப் சேனலுக்குள்ள பாத்துட்டு இருந்தப்போ, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஏதோ ஒரு குக்கிராமம் காட்டுறாங்க. மகாராஷ்டிரல இருந்து பொழைக்க வந்திருப்பாங்க இல்லையா, அந்த குடும்பம் சோறாக்கவே கஷ்டப்படுற ஒரு குடும்பம். அவங்கள நேர்காணல் கண்டு அவங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ், ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொண்டே கொடுக்கும் போது அவங்க முகத்துல, அந்த குழந்தைங்க முகத்துல தெரிஞ்சிச்சு பாருங்க ஒரு மகிழ்ச்சி. ம், ம், உண்மையாலுமே அதுதான் தீபாவளி, தீப ஒளி. இல்லாதவர்களுக்கு தான் தெரியும் ஒரு விஷயம் கிடைக்கும் போது அது எவ்வளவு உற்சாகத்தை, மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று, இல்லைங்களா? ஆமாம். ஆக அதுதான் தக்கோலம் ஐயா அவர்கள் சொல்லி இருந்தார். அவரது பாணியில் மிக அழகாக சொல்லி இருந்தார். உண்மைதான், அது முழுக்க உண்மை. ஐயா அவர்களுக்கு வாழ்த்துவதற்கு உரிய வயது எனக்கில்லை என்பதால் நான் வணங்கி மகிழ்கிறேன் தக்கோலம் ஐயா அவர்களை. அதற்கடுத்து மீரா வள்ளிநாயகம், பாளையங்கோட்டை. ம். தீமைக்கு எதிராக